ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் மணி சார். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். இறையருளும் குருவருளும். சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா கடந்த எபிசோட்ல 12 ராசிகளை துல்லியமாகவும் அது உள்ள இருக்கிற சீக்கிரட்டான விஷயத்தை வந்து டெப்தா எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி. என் நேயர்கள் வந்து அன்பு தெளிச்சிட்டாங்க. கண்டிப்பா உள்ள இருக்கிற விஷயம் அப்படியே இருந்துச்சு, பொறுத்துச்சு எல்லாம் சொன்னாங்க. போன் மூலியம் அந்த கால்ஸ் அவ்வளவு கால்ஸ். நிச்சயம். ரொம்ப ரொம்ப நன்றி. கடவுளுக்கு நன்றி. கண்டிப்பா. இன்னைக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயங்கய்யா. ஐயா குரு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் இருக்கிற சுபர். கண்டிப்பா குரு வந்தாலே வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவை பத்தி நிறைய விஷயம் நம்ம பேசிட்டோம். கண்டிப்பா. சோ குருவோட பார்வையை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா. குரு பகவானுக்கு 3 பார்வை இருக்குங்க. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அதோட மகத்துவத்தை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி, கோடி நன்மை. குருவுக்கு வந்து ஸ்பெஷலா வந்து மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா, எல்லா கிரகங்களும் 7ஆம் பார்வையா ஒரு கிரகத்தையோ ஒரு வீட்டையோ பார்க்கும். ஆனா குரு மட்டும், குருவுக்கு ஸ்பெஷல் பார்வை ஒன்று இருக்கு. 9ஆம் பார்வை, 5ஆம் பார்வை. 5ஆம் பார்வை அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு சம்பவம் தேடி வருவது. அப்படி தேடி வருவதை தக்க வைத்துக் கொள்வது 9ஆம் இடம். அப்ப ஒரு ஜாதகத்துல 5ஆம் இடம் நல்லா இருந்து 9ஆம் இடம் கெட்டு போயிடுச்சுன்னா தேடி வரும், தக்க வச்சுக்க முடியாது. ஒரு ஜாதகத்துல 9ஆம் இடம் சிறப்பா இருந்து 5ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா தக்க வச்சுக்க முடியும். ஆனா அந்த சம்பவம் தேடி வர்றதுக்குள்ள போதும் ஆயிரும். அப்போ ஒரு ஜாதகத்துல 5, 9 பலமா இருந்தா இவர்களை ஒரு சம்பவம் தேடி வரும். தேடி வருவதை தக்க வைத்துக் கொண்டு தன்னிறைவான வாழ்க்கை வாழ முடியும். இதுதான் 5, 9ஓட டெஃபினிஷன். சிறப்பு பார்வை. ஆமாம். அப்படிப்பட்ட 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார். 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தைங்கிறத விட 5ஆம் பார்வையாகவும் 9ஆம் பார்வையாகவும் பார்ப்பார். இந்த குருவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அது. அப்ப குரு எங்க நிக்கிறாரோ அந்த இடம் சிறப்பிக்காதுன்னு ஒரு கூற்று இருக்கு. ஆனா ஸ்தான பலம்னு ஒண்ணு இருக்கு குருவுக்கு. ஸ்தான பலம் 2, 5, 7, 9, 11 இதெல்லாம் ஸ்தான பலங்கள். 4, 7, 10ல நிற்கும் போது கேந்திராதிபதிய தோஷம் சில நேரங்கள்ல வாங்குவார். அது ஒரு டாபிக் வேற. இப்ப குரு பார்க்கணும். பார்க்கும்போது என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க. கண்டிப்பாங்க. நீங்க ரொம்ப சோர்வடைஞ்சு ஒரு மயக்கம் அடைஞ்சு கீழே விழுகும்போது எப்படி தாங்கி பிடிக்கிறதுக்கு 2 பேர் இருந்து தண்ணி தெளிச்சு ஒன்றும் இல்லை பயப்படாத கவலைப்படாதேன்னு எழுப்பி விடுறாங்களோ அது மாதிரி ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பிளானட் வந்து குரு. நம்ம பூமியை விட கிட்டத்தட்ட 300-400 மடங்கு பெரிய பிளானட் குருவுக்கு வந்து அவ்வளவு சக்தி. மீத்தேன் கதிர்வீச்சுக்களை பூமிக்கு கொடுக்கறது. உங்களுக்கு பெரிய அளவில் பொருளாதாரம் வரணும், குழந்தை உருவாகணும், வம்ச விருத்தி ஆகணும், நீங்க பெயர் புகழோட இருக்கணும், தன்னிறைவான வாழ்க்கை வாழணும்னா குருவோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம்னு வச்சான். அந்த குரு தொட்டு காட்டுற தெய்வமும் குரு சுட்டி காட்டுற வித்தையும் தான் உங்களுக்கு பயன்படும். இதெல்லாம் ஒரு லாஜிக்ங்க. அப்ப அந்த குரு பகவான், அப்படிப்பட்ட குரு பகவான் 5ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாகவும் 9ஆம் பார்வையாகவும் ஒரு கிரகத்தை பார்ப்பார். இப்ப நம்ம சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, அந்த பார்வைகளுக்கு ஒரு மகத்துவம் இருந்தாலும் ஒரு கிரகத்தை குரு பார்க்கும்போது, உதாரணத்துக்கு சூரியனை, செவ்வாய, சந்திரனை குரு பார்த்தாருன்னா என்ன மாதிரியான பலன்களை அவர் செய்ய காத்திருக்காருங்கிறத இந்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம் ஐயா. அப்படி பார்க்கும்போது சூரியனை பார்க்கிறாரு அப்படின்னா எந்த வித பலன்கள் இருக்குங்க? நல்ல அறிவான அழகான தன்மையுள்ள குழந்தைகள் பிறக்கும். குலதெய்வ ஆசீர்வாதம் உண்டு. குரு வந்து சூரியனை பார்க்கும்போது நல்ல மதிநுட்பம், தலைமை பொறுப்பு, இறை பலம், கோயில் கட்டுகிற வாய்ப்பு, தலைமை பதவி, அரசு பதவி, அரசியல் அரசாங்க தொடர்பு, அரசு பதவி இல்லாத பட்சத்துல அரசியல்வாதிகள் தொடர்பு, அரசாங்க அதிகாரிகள் தொடர்பு, சில நேரம் பக்கத்து வீட்டுல கூட அவங்க குடியிருப்பாங்க. மருத்துவ நாலேஜ், சிலரெல்லாம் மெடிக்கல்ல போய் அவங்களே மாத்திரை பேர் சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, தெரியுங்களா? ஆமா. இதெல்லாம் மருத்துவ நாலேஜ். மருந்துகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது. உதாரணத்துக்கு நீங்க சளி பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா சுக்கு, திப்பிலி இதெல்லாம் போட்டு கஷாயம் வச்சு
வெதுவெதுப்பான தண்ணியில குடிங்க, நல்லா கேட்கும்னா மருத்துவ நாலேஜ். இப்படி வந்து ஒரு மருத்துவ நாலேஜ் இந்த சூரியனை குரு பார்க்கும்போது. சூரியன் வந்து உங்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 5ஆம் அதிபதி. அப்ப இவங்க பூர்வீகம், பாட்டனார், பூர்வீகத்தில் வாழ்ந்தவர்கள் பெருமையான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. அந்த ஃபேமிலியில கோயில் கட்டினவங்க, கோயிலுக்கு இடம் தானம் பண்ணவங்க, தந்தையே புகழுடைய தந்தை புகழோட இருக்கிறது, தந்தை ஆன்மீகவாதியா இருக்கிறது, தந்தை நேர்மையானவராக இருப்பது, உயரதிகாரி பெருந்தன்மையாக நடந்து கொள்வது, உயரதிகாரி கடவுள் பக்தியோடு இருப்பது, உயரதிகாரி ரொம்ப கெத்தா நடந்துக்கிறது. சூரியனை குரு பாக்குறாரு. கண்டிப்பா. சிவராஜ யோகம். என்ன யோகம்? சிவராஜ யோகம். கையெடுத்து கும்பிடுறதுங்கிறான். நம்ம போய் நின்னோம்னா, வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா, உட்கார்ந்து பேசுறவன் எந்திரிச்சு பேசுவானா, கையெடுத்து கும்பிடுறது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை இந்த சூரியனை குரு பார்க்கும்போது அற்புதமா தந்துருது. எப்பேற்பட்ட விஷயம். நம்ம ஸ்டைலே என்ன, ஒரு கோயில் கொடுக்கணும்ல. அதான் கோச்சுக்குவாங்கல்ல நம்ம நேயர்கள். அப்ப அந்த சூரியனை குரு பார்த்துட்டா நீங்க போய் வணங்க வேண்டிய கடவுள் சிவகுருநாதர். சிவகுருநாதர். கும்பகோணத்துல இருந்து 6 கிலோமீட்டர்ல இந்த கோயில் இருக்கு. நெட்ல கூகுள் பண்ணீங்கன்னா வரும். அது போக திருவிடைமருதூர். ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ வியாழக்கிழமையோ போகலாம். போகும்போது நல்ல மேன்மை, நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அந்த சூரியனை குரு பார்க்கறதுங்கிறது இவங்க எவ்வளவு கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து ஓடுவதற்கு தயாரானவர்கள். சூரியனை குரு பார்த்துட்டா அவங்க தாயார் வந்து பொய் பேச மாட்டாங்க. அவங்க அம்மா பர்ஃபெக்ஷனா இருப்பாங்க, ஒரு நேர்மை. ஆமா. தாயாதி வர்க்கத்துல அரசு வருமானம் பார்த்தவங்க இருப்பாங்க, அரசியல் இருந்தவங்க இருப்பாங்க, அரசு தொடர்பு இருக்கும். அரசு தொடர்பு கட்டாயம் உண்டு. அவங்க அம்மாவே பேசும்போதே முருகா, ராமா, சிவனே அப்படின்னு தான் பேசும். கரெக்டு தான். சும்மா சிம்பிளாவில் அப்படி பேச முடியாது. எல்லாம் அவன் இருக்கான், பார்த்துக்குவான். முருகர் இருக்கார், எல்லாம் கடவுள் துணை. இந்த தூங்கும்போது சாமியை கும்பிட்டு தூங்குவாங்கல்ல, அதெல்லாம் இவங்க தான். ஆண்டவா, கடவுளே, முருகா, இன்னைக்கு நல்லபடியா பொழுது கழிஞ்சதுன்னு தூங்குறாங்கல்ல. இந்த சூரியனை குரு பார்த்து அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இந்த கிரகத்தோட வேலை. அவங்க அப்படிதான் இருக்க முடியும். கண்டிப்பா அப்படிதான் இருக்காங்க. இருக்காங்க. உங்களுக்கு அப்ப தெரியுது. எனக்கே அதுதான் இங்க இருக்கு. ஓ, அப்படி இருக்காவோ, சரி சரி. இல்லைன்னா அவங்க சூரியனை பார்க்கறாரு. அப்ப அவங்களால இருக்க முடியாது. ஒரு காலகட்டத்துல தன்னை உணர்ந்த ஞானியாக, எப்படி தன்னை உணர்ந்த ஞானியாக, தனக்கு எது தேவை எது தேவையில்லை, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற பழமொழி இவங்களுக்கு பொருந்தும். நல்லது எது கெட்டது எதுன்னு சீக்கிரம் உணர வச்சிரும் பிரபஞ்சம். அப்படி அந்த குரு சூரியனை பார்ப்பதால் இவர்கள் நிச்சயம் புகழ்மிக்க வாழ்க்கை வாழ்வார்கள். குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க வளர்ச்சி அடைவாங்க. சூப்பருங்க. பொருளாதார தன்னிறைவு அடையும். சொந்தமா வீடு வாங்குவாங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். அந்த இவங்க எங்க குடியிருந்தாலும் வீடு கோயில் பக்கத்துலதான் இருக்கும். எங்க இருக்கும்? கோயில் பக்கத்துல. அங்கிருந்து பார்த்தாங்கன்னா ஒரு சர்ச்சோ, ஒரு மசூதியோ, ஒரு அம்மன் கோயிலோ, கோபுரம் தெரியும். இல்லைன்னா வாழ முடியாது. பக்கத்துல கண்டிப்பா ஒரு மருத்துவமனையோ, மருந்து கடையோ, பிளட் டெஸ்ட் எடுக்கிற இடமோ, இல்ல டாக்டர்ஸோ குடியிருப்பாங்க. இவங்க வீட்டுல ஒரு சித்த மருத்துவ குறிப்பு வச்சிருப்பாங்க, புக். இல்லைன்னா இவங்க செல்லுல பார்க்கும்போது கூட சித்த மருத்துவ குறிப்பை பார்த்துட்டே இருப்பாங்க. சுகர் ஆயிடுச்சா, அப்ப இதுக்கு என்ன போட்டா சரியாகும் அப்படின்னு அந்த நோட்ஸ் எடுப்பாங்க. ஒரு மருந்து வாங்கினாங்கன்னா உடனே கூகுள் பண்ணி அதோட வரலாறை படிக்கலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. கிரகத்தோட வேலை சார். கண்டிப்பா நீங்க அதுல இருந்தெல்லாம் தப்பிக்க முடியாது. பிரபஞ்சம் பெரிய சக்தி. அப்படி சூரியனை குரு பார்ப்பது இவ்வளவு யோகம் இருக்கு. அடுத்து சந்திரனை குரு பார்க்கிறார் அப்படின்னு அருமையான காம்பினேஷன். இது சிவராஜ யோகம், அது குருச்சந்திர யோகம். இவங்க பியூர் அம்மா பையங்க. எப்படி? பியூர் அம்மா பையங்க. அம்மாதான். இந்த ஜாதகர் வாழ்ந்தாலும் தாயார் தான் கணக்கு, கெட்டு போனாலும் தாயார் தான் கணக்கு. செல்லம் கொடுத்து கொடுத்து அந்த குரு சந்திரனை பார்த்தா இவங்களுக்கு மதிநுட்பம் அதிகம், கிராஸ்மிக் பவர் அதிகம். எதையாவது சொன்னீங்கன்னா அப்படியே கெட்டியா பிடிச்சிக்குவாங்க. கடவுள் பக்தி அதிகம். இந்த சாமி கனவுல வருதுல்ல, அதெல்லாம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். மகாபெரியவர் கனவுல வந்தாரு, ராகவேந்திர சுவாமி கனவுல வந்தாரு, நான் வணங்குற அம்பாள் என் கனவுல வந்தாங்க, பிளஸ் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு இருக்கும்.
இவங்க ஏதாவது கோயிலுக்கு போய் நின்னாங்கன்னு வைங்க, இவங்களுக்கு மட்டும் போய் நிற்கும் போது மட்டும் அம்பாள் மேல இருந்து ஒரு பூ விழுகும், இவங்களுக்கு மட்டும் ஒரு கனி கொண்டு வந்து கொடுப்பாங்க. குரு சந்திர யோகம். இவங்களுக்கு மதிப்பு மிக்க சொத்துக்கள் உண்டு. வீடு வாசல் லேட் ஆனாலும் நல்லா அமையும். ஆனா மேக்சிமம் குரு சந்திரனை பார்த்தா 40 வயசுக்கு மேலதான் வீடு. அதுக்கு முன்னாலே அமைஞ்ச வீடா இருந்தா திருப்தி இருக்காது. 40 இயர்ஸ்க்கு மேல அமைஞ்சதுன்னா யோகத்தை கொடுக்கும். அதே போல இவங்க தாயார் கடவுள் பக்தியோடு இருப்பாங்க, கௌரவமா இருப்பாங்க, ஆன்மீகவாதியா இருப்பாங்க, கட் அண்ட் ரைட்டா இருப்பாங்க, தலைமை பொறுப்போட இருப்பாங்க, பயபக்தியா இருப்பாங்க, சுத்தபத்தமா இருப்பாங்க, ஆச்சார அனுஷ்டானமா இருப்பாங்க. இவங்க மாமியாரும் அப்படிதான் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வாழ முடியாது. அதே போல இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிகிரி படிக்கும்போது குழப்பம் இருக்கும், இல்ல அரியர் வச்சு படிக்கிறது, ரொம்ப போராடி படிக்கிறது, இதெல்லாம் இருக்கு. ஆனா படிச்சிருவாங்க. ஆனா படிக்கலைனாலுமே படிச்ச மாதிரியான அறிவு நாலேஜ் உங்களுக்கு நிறைய கிடைச்சிடும். உலக அறிவுகளை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த குரு சந்திரனை பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வீடே கோயில் மாதிரி இருக்கும் சார், சுத்தமா வச்சிருப்பாங்க. அவங்க அம்மா வந்து மாமியார் அம்மாவெல்லாம் பாருங்களேன், இந்த குருச்சந்திரன் சேர்ந்தாலோ பார்த்தாலோ வீடு நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி முகம் ஒரு பளிச்சு. ஆமா, முகம் வந்து இல்ல தெய்வ கடாட்சமா பொட்டு சந்தனம் எல்லாம் வச்சு லட்சணமா தெய்வ கடாட்சமா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க. இவங்களுக்கு வந்து வெளியில புகழ், மரியாதை, கௌரவம், சொந்தக்காரங்களே எடுத்துக்கிட்டீங்கனாலும் இவங்க பேர் தனித்துவமா உச்சரிக்கிற பெயரா, அடிக்கடி இவங்க கூட ஃபோன் கான்டாக்ட் பேசிட்டு நல்லது கெட்டதை பகிர்ந்துகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை இந்த குருச்சந்திரன் கொடுப்பாரு. குரு சந்திரன் சேர்ந்தா, குருச்சந்திரன் பார்த்துக்கிட்டாலே அதுக்கு பேரே கஜகேசரி யோகம். கஜகேசரி யோகம், குருச்சந்திர யோகம். அப்ப இது வந்து ஒரு மேன்மையான ஒரு அமைப்பு. அன்ன தரித்திரம் ஆடை தரித்திரம் இல்லாத வாழ்க்கை. சாப்பாடு, காசு, பணம் என்னைக்கும் குறை இருக்காது. 10 பேர் இவங்க வீட்டுல வந்து எப்பவுமே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கா லட்சுமி கடாட்சமா வாழக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு குருச்சந்திரன். இதுக்கான சாமி திருச்சி பக்கத்துல இருக்கிற ஜீயர்புரம் சந்திரசேகர சுவாமி. ஜீயபுரம் கரூர் டு திருச்சி சாலையில இருக்கிற ஜீயர்புரம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்கிற சந்திரசேகர சுவாமிகள் வழிபாடு இவங்களுக்கு மேன்மையை கொடுக்கும், புகழை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். சிறப்பு சிறப்பு ஐயா. ஐயா அடுத்து செவ்வாய குரு பார்க்கும்போது எந்த வித பலன்கள் இருக்குங்க? இவங்க ஆணுக்கா இருந்தா முன்கோபம் உடையவர்கள், கட்டுமஸ்தான உடம்பு உண்டு, கொழுப்பு கட்டிகள் வரும், எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அதிகமாகும் உடம்புல, பெண்ணுக்கானாலும் ஆணுக்கானாலும். பெண்களுக்கு குரு செவ்வாயை பார்த்தா கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி அந்யோன்யத்தை குறைக்கும். பிளஸ் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க சொத்துக்கள் வாங்குவாங்க. இவங்க மனைவிக்கு அந்த கிரக அமைப்பு இருந்தா மனைவியோட சொத்து வரும், இல்லைன்னா மனைவி பேர்ல சொத்து இருக்கும். மனைவி வந்ததுக்கு அப்புறம் சொத்துக்கள் வளரும். குரு செவ்வாயை பார்த்தா மனைவி சொத்தை அனுபவிக்காத ஆம்பளையே கிடையாது சார். இல்ல மனைவி பேர்லயாவது சொத்து இருக்கும் சார், இல்ல மனைவி வந்ததுக்கு அப்புறம் நான் சொத்து வாங்கணும்னு சொல்லுவாங்க சார். இவங்களுக்கு தான் அந்த கொழுப்பு கட்டிகள் அதிகமா வர்றது. எல்டிஎல்னு சொல்லுவாங்கல்ல, கெட்ட கொழுப்பு. ஹெச்டிஎல் வந்து நல்ல கொழுப்பு, எல்டிஎல் வந்து கெட்ட கொழுப்பு. அப்ப இந்த கெட்ட கொழுப்புகள் வந்து அதிகமாகிறது வந்து இந்த குரு செவ்வாய். ஏன்னா செவ்வாய் வந்து ரத்தம், குரு கொழுப்பு. அப்ப கொழுப்பு அதிகமா படி. அவர் குரு செவ்வாயை பார்த்தா அந்த ஜாதகர் ஆன்மீகவாதி. ஒரு எந்திரம் வச்சு கும்பிடுறது, ஒரு கல்லு வச்சு கும்பிடுறது, ஒரு போட்டோ வச்சு கும்பிடுறது, உக்கரதெய்வத்தை ஒரு பொருள் வச்சு கும்பிடுறது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். யாருக்கெல்லாம் குரு செவ்வாயை பார்க்குதோ, செவ்வாய் வீட்டுல குரு இருந்தாலும் சரி, மாந்திரிகம் தாந்திரிகத்தில் ஆர்வம் அதிகம். ஏதோ ஒரு ரூபத்துல பிரச்சனை தீர்க்கணும்னு நினைப்பாங்க. மாந்திரிகம் தாந்திரிகத்தில் ஆர்வம் அதிகம். இவர்களுக்கு கேரள தேசம் தொடர்புண்டு. கேரள தேசம் தொடர்புண்டு. ஐயப்ப மலைக்கு போறேன், சோட்டானிக்கரை போறேன், கேரளாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, அடிக்கடி குருவாயூர் போயிட்டு வருவேன். பக்கத்து வீட்லயே கேரளாக்காரர் ஒருத்தர் குடியிருக்காரு, நேந்திர சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். கேரளாவில் தான் இதெல்லாம் சொல்லி பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். குரு செவ்வாயை பார்ப்பதால் இவ்வளவு பலன்கள். அப்ப குரு செவ்வாயை பார்த்தா குரு மங்கள யோகம், மதிப்பு மிக்க சொத்துக்கள்ங்கிறான். எப்படி மதிப்பு மிக்க சொத்து? ஆமா, உங்களுக்கு சின்ன அளவுல சொத்து இருந்தாலும் மதிப்பா தான் இருக்கும். நான் வாடகைக்கு குடியிருக்கிறேன்னா மதிப்பான இடத்துல குடியிருப்பீங்க. எப்படி மதிப்பான இடத்துல? சுத்தி பெரிய பெரிய ஆளு குடியிருப்பாங்க, பேர் சொல்ல. ஆமா, மதிப்பான இடத்துல குடியிருப்பீங்க. இப்படி வந்து செவ்வாயை குரு பார்ப்பது ரொம்ப நல்லது. சகோதர பாசம் மிக்கவர். எங்க அண்ணன் தாங்க எனக்கு உலகம், என்னதான் சொல்ல குடிச்சா என் தம்பி தானுங்க எனக்கு உலகம்.
அப்படின்னு சகோதர பாசம். ஏன் இவர் ஒரே பையனா இருந்தா சித்தி மகன் மேலையும் பெரியப்பா மகன் மேலையும் சித்தப்பா மகன் மேலையும் பாசமா இருப்பார். இவருக்கு அவ்வளவு பிடிக்கும். ஜிம்முக்கு போறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும். ஜிம் ட்ரெயினர், அடிக்கடி ஜிம்முக்கு போறேன், நியூட்ரிஷன் எடுத்துக்கிறேன், புரோட்டீன் சாப்பிட்றேன், வேக வச்ச பயிர்கள் சாப்பிட்றேன், ஃபுட் ஹேபிட்டை கரெக்ட் பண்ணிக்கிறேன், வாக்கிங் போறேன், ஸ்கிப்பிங் போறேன், ஜாக்கிங் போறேன், இது எல்லாமே குரு செவ்வாய். இதெல்லாம் சொல்லி பாருங்க சார், தத்ரூபமா இருக்கும். கண்டிப்பா ஒரு மணி இது அப்படியே தான் இருக்கும், வேற மாறாது. பிளானட்டை மீறி நீங்க எப்படி வாழ்ந்துருவீங்க? வாழ முடியாது. அப்ப இந்த குரு செவ்வாயை பார்த்தால் இதெல்லாம் நடக்கும். மதிப்பு மிக்க சொத்துக்கள். இவங்க சொத்துக்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் மதிப்பு இருக்கும். நீங்க போய் ஊருக்கு அவுட்டர்ல வெளியில கூட போய் ஒரு 2 ஏக்கரை வாங்கி போடுங்க. நீங்க வாங்கி போடுற நேரத்துல உங்க சொத்தை ஒட்டி ஒரு 1/2 கிலோமீட்டர்ல ஒரு பைபாஸ் வந்துடும். இப்ப மதிப்பு கூடுமா கூடாது? கண்டிப்பா மதிப்பு கூடும், கூடாம போகாது. கண்டிப்பா. வழிபாடுங்க குரு செவ்வாய், செந்தில் ஆண்டவர், திருச்செந்தூர் முருகர், அவரை போய் வழிபாடு பண்றது நல்லது. இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல செந்தில் ஆண்டவர்னு என்ன சாமி இருந்தாலும் கும்பிடலாம். கும்பிடும்போது உங்களுக்கு பரிபூர்ண கடாட்சத்தை கொடுப்பார். ஐயா, அடுத்து பாத்தீங்கன்னா புதனை வந்து குரு பார்க்கும்போது எந்த வித பலன்கள் கிடைக்குங்க? அற்புதம், அற்புதம். ஐயா, இந்த புதனை குரு பார்த்துட்டு அதுக்கு பேரு என்ன தெரியுங்களா? சரஸ்வதி யோகம். என்னது? சரஸ்வதி யோகம். இவங்களுக்கு இயற்கையாகவே நாலேஜ் அதிகம், செம நாலேஜ் இருக்கும். பேரே சரஸ்வதி யோகம். ஏன் யாராவது வீட்டுக்கு பக்கத்துலேயே கூட சரஸ்வதினு இருப்பாங்க. பாட்டி, சொந்தக்காரங்க, டீச்சரே சரஸ்வதி டீச்சரு, இப்படியெல்லாம் வந்துடுவாங்க. குரு வந்து புதனை பார்த்தால் சரஸ்வதி யோகம் என்று பெயர். இவங்க 2க்கும் மேற்பட்ட கல்வி, 3க்கும் மேற்பட்ட கல்வி படிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறவங்களே இவங்கதான். குரு புதன் வீட்டை பார்த்தா திருமணத்துக்கு அப்புறம் படித்தேன், 2 டிகிரி படித்தேன், ஒரே சப்ஜெக்டை 2 விதமா படித்தேன், ஒரே சப்ஜெக்டை 2 விதமா நான் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அஸ்ட்ராலஜி இருந்துச்சுன்னா ஜோதிடம், பிரசன்னம், நியூமராலஜி, இப்படி ஒரே கண்டென்ட் சப்ஜெக்ட் தான், 3 பிரிச்சு படிக்கிறோம்ல. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் இந்த புதனை பார்க்கும்போது. ஆனா ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, தாய்மாமனால் பிரயோஜனம் கம்மி இந்த குரு புதனை பார்க்கும்போது. பிளஸ்ன்னு வந்து பாத்தீங்கன்னா நல்ல அறிவு, மதிப்பு மிக்க வேலை, கம்யூனிகேஷன் ஸ்கில் சூப்பர். இளைய சகோதரிக்கும் சகோதரனுக்கும் இவர்களுக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இருக்கும். வேலைக்காக இடம் மாறுறது, ஊர் மாறுறது, வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலங்கள் சென்று வேலை பார்ப்பது, இதெல்லாம் பிடிக்கும். சித்தி உறவு இருந்ததுன்னா, சித்தி உறவு இருந்தா சித்தி வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பு இல்லை. சித்தியோட வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பு இல்லாம இருக்கும். அதே சமயம் சித்தி அந்த குடும்பத்தை நிர்வகித்து கொண்டிருக்கும். இந்த குரு புதனை பார்த்துட்டா சித்தி நிர்வாகம். ஜாதகருக்கு 2 பெயர்கள் இருக்கும். வெச்ச பேர் ஒண்ணு, கூப்பிடுற பேர் ஒண்ணு. வீட்டுல கூப்பிடுற ஜாதகருக்கு 2 பெயர்கள் இருக்கும். அதே போல இவர்களுடைய உபாசனை தெய்வம் 2 தெய்வமா இருக்கும். ஐயப்பனையும் பிடிக்கும், முருகனையும் பிடிக்கும். ஆஞ்சநேயரையும் கும்பிடுவேன், சிவனையும் கும்பிடுவேன். இப்படி 2 தெய்வம் வச்சிருப்பாங்க எப்பவுமே. இவங்க பாட்டனாருக்கு 2 பெயர்கள் இருக்கும். கூப்பிடுறது ஒண்ணு, பட்டப்பேர் ஒண்ணு, வெளியில ஒரு பேர். இப்படி பாட்டனாருக்கு 2 பெயர்கள் இருக்கும். குறைஞ்சபட்சம் 2 நாடுகளுக்காவது பயணம் பண்ணுவாங்க. 2 நாடுகளுக்காவது. எப்படி? வேலை பார்த்தா வெளிநாடு போற ஆளா இருந்தா 2 நாடுகளுக்காவது பயணம் பண்ணுவாங்க. வீட்டுல உட்காந்துட்டு 2 நாடுகளுக்கெல்லாம் பயணம் பண்ண முடியாது. பயணம் பண்றவர்களுக்கு இது பொருந்தும். குருவும் புதனும் பார்த்துட்டா அவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா சிவராமன், ஜெயராமன், ராமன், ராமர், ஸ்ரீராம், ரமேஷ், ராமலிங்கம், இப்படியான பேர்கள் எல்லாம் வந்து ராமகிருஷ்ணன், ராமர் பேர்கள் இருக்கு ஃபேமிலிக்குள்ள. அப்ப இவங்க வழிபட வேண்டிய தெய்வமே ஸ்ரீராமர் தான். குருவும் புதனும் பார்த்துக்கிட்டான். என்ன ராமர்? ஸ்ரீராமர். குருவாயூரப்பனையும் கும்பிடலாம். குரு புதன் பார்த்துக்கிட்டான். அவ்வளவு ஃபேமஸ் சக்தி. இவங்களுக்கு அறிவை வச்சு பொழைச்சிக்கலாம், புத்தியை வச்சு பொழைச்சிக்கலாம். ஒரு டாக்குமெண்ட் வச்சிருக்காங்கன்னு வைங்க, ஒரு பத்திரம் மதிப்பா இருக்கும். 2 டாக்குமெண்ட் 3 டாக்குமெண்ட் இருக்கு, மதிப்பான சொத்துக்கள் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ரொம்ப நல்லா. இவங்களோட கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா நேர்மையா இருக்கும். சொன்ன மாதிரி நான் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரியான நேர்மையா இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அதே சமயம் இவங்க தந்தையார் கடன் பட்டவராக இருப்பார், ஹெல்த் பாதிச்சவராக இருப்பார், கடனை அடைச்சவராக இருப்பார், வேலைக்கு இடம் மாறினவராக இருப்பார், வேலையை விட்டுட்டு வந்தவராக இருப்பார்,
வேலைக்காக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவரா இருப்பார் இவங்க தந்தையார், இந்த குரு புதனை பார்த்தா. அதே போல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குரு புதனை பார்த்தா இவர்களுக்கு வளர்ச்சி அதிகம், வெற்றி அதிகம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நல்லா இருப்பாங்க, சூப்பரா இருப்பாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவருடைய வருமானம் உயரும். அரசியல் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பதவி கிடைச்சிருக்கும், குரு புதன் பார்வை. இதெல்லாம் சொல்லி பாருங்க, அப்படி தத்ரூபமா இருக்கும். அப்படி வந்து குரு புதனுக்கு ஒரு பலம். சிறப்பு. இவங்க ஸ்ரீராமர் வழிபாடு பண்றது நல்லது. சிறப்பு சிறப்பு. ஸ்ரீராமர் கட்டியா பிடிச்சுக்கோங்க, கட்டியா பிடிச்சுங்க ராமரை, அவர் பார்த்துக்குவார் உங்களை. அவ்வளவுதான். சிறப்பு. ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். சுக்கிரனை வந்து குரு பார்க்கும்போது எந்த வித பலன்கள் இருக்குங்க? 2 பண கிரகம் சார், 2 பேரும் பாத்துக்கிறாங்க. இவங்க நோக்கமே எந்நேரம் காசு, பணம். பணம் இல்லைன்னா இவங்களால வாழ முடியாது. இன்னைக்கு வேற பணம் இல்லையே பாக்கெட்ல, அடுத்த மாசம் வேற வந்துருச்சு, கமிட்மெண்ட்டுக்கு காசு வேணுமேன்ட்டு காசை தேட ஆரம்பிச்சிருவாங்க. பெரும் பணத்துக்கானவன் குரு, சிறு பணத்துக்கானவன் சுக்கிரன், 2 பேரும் பாத்துக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு பணம் பிரதானம், எனக்கும் பிரதானம் உங்களுக்கும் பிரதானம், இவங்களுக்கு அதிக பிரதானம். வெளியில காசு எல்லாம் வர மாட்டாங்க. ஐயோ காசு இல்லைன்னா மனசு விட்டுருவாங்க. குரு சுக்கிரன், சுக்கிரன்னா மனைவி, குருனா ஆச்சார அனுஷ்டானம் மிக்கவர்கள். அப்ப இவங்களுக்கு வந்து குரு சுக்கிரன் பார்வை இருந்துச்சுன்னா, குரு சுக்கிரனை குரு சுக்கிரனை பார்த்தா மனைவி வந்து எப்பவுமே ஆன்மீகம், ஜோதிடம், சாஸ்திரம், சம்பிரதாயம். சிலருக்கு வந்து மனைவி ப்ரொஃபஸரா இருப்பாங்க, டீச்சிங் பேங்கிங்ல இருப்பாங்க, உணவு தொழில் இருப்பாங்க, டெக்ஸ்டைல்ஸ்ல இருப்பாங்க, பணம் பரிவர்த்தனை செய்யற இடத்துல இருப்பாங்க, பணம் புழங்குற இடத்துல இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க. சிலரெல்லாம் ஆன்மீகத்தில் இருப்பாங்க, சிலரெல்லாம் ஹச்ஆர்என்சியில வேலை பார்ப்பாங்க, இந்து சமய அறநிலைத்துறையில. குரு சுக்கிரனை பார்த்தா இதெல்லாம் நடக்கும். அதே போல இவங்க வீட்டுல கண்டிப்பா திருப்பதி படம் இல்லாம இருக்கவே இருக்காது. எப்படி? திருப்பதி படம் பெருசா வச்சிருக்கேன் சார், திருப்பதி வெங்கடாச்சலபதியை. ஏன்னா 2 பணக்கிரகம் பாத்துக்குது. பணம் அதிகமா புழங்குற இடம் எது? திருப்பதி. அப்ப திருப்பதி போட்டோ அங்க இருக்கும். ஆமா. வீட்லயே யாராவது சீனிவாசன் பேர் இருப்பாங்க, பத்மாவதினு பேர் இருப்பாங்க. குரு சுக்கிரனுக்கெல்லாம் இந்த பேர் வரும். இதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் சொல்லலாம். அதே போல பாத்தீங்கன்னா சுந்தரின் பேர் இருக்கும், சுந்தரின் பேர் இருக்கும், லட்சுமியின் பேருடையவங்க இருப்பாங்க குடும்பத்துல எல்லாம். இதெல்லாம் வந்து என்கேவி சிஸ்டம். என்கேவி, நல்லை வசந்தனையோட இது நான் கண்டுபிடிக்கல, எனக்கு தெரியாது, அவங்க சொல்லி கொடுத்தது. அவங்க சிஸ்டத்துல இந்த பேர் எடுக்கிற முறையெல்லாம் அவங்களோட விஷயம். கண்டிப்பா. அப்ப இந்த குரு சுக்கிரன் வந்து இந்த இதெல்லாம் இருந்தா அவங்க பேர் இருக்கும், சுந்தரி, லட்சுமி அப்படிங்கிற பேரெல்லாம் இருக்கும். குரு சுக்கிரன் பார்த்துட்டா, நேரடியா பார்த்துட்டாங்கன்னா அந்த வீட்டுல கலப்பு திருமணம் இருக்கும், காதல் திருமணம் இருக்கும், வயது வித்தியாச திருமணம் இருக்கும். எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கும் 10 வயசு வித்தியாசம், எங்க அக்காவுக்கு எங்க மச்சானுக்கு 8 வயசு வித்தியாசம். குரு சுக்கிரன் பார்த்துட்டாங்கன்னா ஆணை விட பெண் வயசு மூத்தவங்க இருப்பாங்க அந்த ஃபேமிலியில யாராவது. எங்க அம்மா தான் எங்க அப்பாவை விட மூத்தவங்க 1 வயசுக்குன்னு சொல்றாங்கல்ல சில குடும்பத்தில், அது இந்த குரு சுக்கிரன் தான். 4 வயது வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க. எங்க வீட்டுக்காருக்கு 40, எனக்கு 36. ஏன்னா சுக்கிரன் 20, குரு 16. 20ல் 16 போச்சுன்னா 4 வயது வித்தியாசத்துல கண்டிப்பா அவங்க வீட்டுல ஆள் இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கு. குருவும் சுக்கிரனும் பார்த்துட்டா மேக்சிமம் இவங்க வீட்டுல 4 வீலர் இருக்கும். எப்படி? 4 வீலர் மேல ரொம்ப ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் இருக்கும். குரு சுக்கிரனை நேரடியா பார்த்துக்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ரொம்ப நல்லா இருக்கும். மகாலட்சுமி வழிபாடு வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க செலவு பண்றது எக்ஸ்பென்சிவா இருக்குமாங்க? அப்படி சொல்ல முடியாது, ஆனா செலவு பண்ற காசு வேணும். நிறைய செலவு பண்றாங்கிறது அப்புறம், செலவு பண்ணாலும் கூட அது தீர்ந்துச்சுன்னா மறுபடியும் வந்துடணும். காசு இல்லாம வாழ மாட்டாங்க. இவங்க மனைவியே வந்து மிடுக்காத இருப்பாங்க, நான் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அதே போல உணவு பிரியர்கள், உணவு பிரியர், ஆடை பிரியர்கள், நல்ல கலை நயமா தான் ட்ரெஸ் பண்ணணும், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே. இப்படித்தான் இருப்பேன். இவர்களுக்கு கண் பிரச்சனை இருக்கும். குரு சுக்கிரன் பார்த்துட்டா யூரினரி தொந்தரவு இருக்கும், யூரினரி தொந்தரவு இருக்கும். மனைவி நல்ல மதிப்பான வேலையில் இருப்பாங்க, கணவரோ மனைவியோ. குரு சுக்கிரன் பார்த்துக்கிட்டா வேலை மதிப்பான வேலையா இருக்கும். சார் எத்தனை பாயிண்ட்ஸ் சொல்லலாங்க, சொல்லிட்டே வரலாம், நிறைய பேசலாமுங்க, அவ்வளவு விஷயம் இருக்கு சார். வழிபாடு என்னங்க? மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. குரு சுக்கிரனை பார்க்கும்போது நேரம் கிடைச்சா ஒடிசாவில் இருக்கிற பூரி ஜெகநாதர் ஒரு தடவை போயிட்டு வாங்க, வாழ்க்கை மாறும். ஐயா அடுத்து சனி பகவானை வந்து குரு பகவான் பார்க்கும்போது எந்த வித பலன்கள் கிடைக்குங்க?
சனி வந்து எப்பவுமே வந்து ஸ்லோ, கர்மகாரங்க. இந்த குரு பாக்குறாரு அப்படிங்கும்போது அவனோட சனியோட அந்த கெட்ட ஆதிபத்தியம், கெட்ட தன்மை இதெல்லாம் குறைச்சிடுவார், வடிகட்டிடுவார், ஃபில்டர் பண்ணி. ஆனா சனியும் பார்ப்பான் குருவை. அப்ப இங்க குருவும் திணறுவார். ஆனாலும் என்னதான் இருந்தாலும் நாட்டாமை விருதானு, தீர்ப்பு விருதானு சொல்லணும். கண்டிப்பா குருதான பெரிய ஆளு. அதனால எப்படியோ திக்கி திணறி ரெடி பண்ணி விட்டுருவார். இவங்களால காசை சேமிக்க முடியாது. குரு சனி யாருக்கு பார்த்துட்டாலும் சரி, குழந்தைகளால் மனக்கசப்பு இல்லாத நபர்களே இல்லை. ஒரு குழந்தை டிஎன்சி பண்ண அபாசன் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்து இறந்துச்சு, குறமாச குழந்தை, ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சர்ஜரி நடந்துச்சு, ஹெல்த் ப்ராப்ளம் வந்துச்சு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தோம். ஆனால் இந்த கஷ்டத்தையெல்லாம் தாங்கிக்கிட்டவங்க ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டாராக மாறிடுவாங்க அந்த வீட்டில். குரு சனி இவங்களுக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு சூப்பராக கேட்கும். எப்படி? மதுரை மீனாட்சி அம்மன். ஆமாம், குரு சனி வந்து மதுரை மீனாட்சி. இதுவும் என்கேவி சிஸ்டம் தான், என் கண்டுபிடிப்பு அல்ல. சரிங்க, அதை நான் சொல்லிடணும்ல. நான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க கூடாதுல்ல, அது தப்பாயிடும். இதெல்லாமே ஐயாவுக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரும். அவர் கொடுத்தது தான், வசந்தனையா கொடுத்தது தான். அப்போ குரு சனி பார்க்கும்போது மதுரை மீனாட்சிங்கிறது ஐயா சொல்லி கொடுத்தது தான். இப்ப 1980 பிறந்தவங்களுக்கு எல்லாம் குரு இருக்கும், 60 பிறந்தவங்களுக்கு குரு சனி இருக்கும், சேர்ந்தே இருக்கும். 70 பிறந்தவங்களுக்கு பார்த்துக்கும், 90 பிறந்தவங்களுக்கு பார்த்துக்கும், 2000 பிறந்தவங்களுக்கு சேர்த்து இருக்கும், 2010 பிறந்தவங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துக்கும், ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவை சேர்ந்துடும். இதுதான் குரு சனியோட வேலை. அப்ப இந்த குரு சனிக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்கு. இவங்க வந்து ஊருக்காக உழைப்பவர்கள், தனக்காக எதையும் செஞ்சுக்க மாட்டாங்க. வட்டி கட்டின கஞ்சம் ஒருத்தன் பூமியில வாழ்றான்னா குரு சனி தான். எப்படி? இல்லைங்களே, எங்க வீட்டுக்காரரு எனக்கு சுடிதாரு 5000 ரூபாய்க்கு எடுத்து கொடுப்பாரு, நகை வருஷத்துக்கு 4-5 பவுன் எடுத்து கொடுத்துட்றாரு, காரே சூப்பரா தான் வாங்குறாரு. இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தா அந்த மனுஷன் அந்த குடும்பத்துக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த ஆளுக்கு போய் 1000 ரூபாய்க்கு கூட சட்டை எடுக்க மாட்டாரு. சிறப்பு. கண்டிப்பா. செருப்பு 500 ரூபாய்க்கு மேல தொட மாட்டாரு. இதெல்லாம் கிரகம் பண்ற வேலை. அப்ப வடிகட்டின கஞ்சனா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. யோசிச்சு பாருங்க. ஆனால் பொருளாதார ரீதியாக மட்டுமே கஞ்சத்தனமாக இருப்பார்களே ஒழிய, ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும், ஒருவரை வாழ்க்கையில் தூக்கிவிட வேண்டும், ஒருவருக்கு நம்மால் பிரயோஜனம் இருக்க வேண்டும் என்பதில் குரு சனிக்கு அவர்கள் நிகர். அவர்கள் அதில் தலை சிறந்த வள்ளல்கள். குரு சனி ஒருத்தருக்கு பார்த்துக்குதுன்னா அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பா நினைப்பாங்க சார். நம்மனால அவன் பாதிக்கப்படக்கூடாதுன்னு கண்டிப்பா நினைப்பாங்க சார். இதெல்லாம் எந்த மீடியாவிலையும் யாரும் சொல்லலை. கண்டிப்பாங்க. நம்ம மித்ரா டிவிக்காக அதை பேசிக்கிட்டு இருக்கோம். இது நேயர்களுக்கு பயங்கர சூப்பரா புரியும். ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். சிறப்பு சிறப்பு. அந்த குரு சனிக்கு மதுரை மீனாட்சி இவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். பத்திரம், பக்கத்து வீடு, பக்கத்து இட பிரச்சனை, தட பிரச்சனை. இடம் வந்து ஒழுங்காவே இருக்காது சார், கோணையா இருக்கும் சார். ஒரு இடம் நீளமா இருக்கும், ஒரு இடம் கம்மியா இருக்கும், ஒரு திருப்தி இருக்காது. அப்ப மதுரை மீனாட்சி போயிட்டு வரும்போது இந்த டாக்குமெண்ட் இஷ்யூஸ் எல்லாம் சரியாகுது. போயிட்டு வரும்போது கொஞ்சம் நல்ல ரிலாக்ஸ் ஆகும். ஐயா அற்புதமா சொன்னீங்க ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா ராகு. குரு வந்து ராகுவை பார்க்கும்போது கண்டிப்பா குரு சண்டால யோகன்னு சொல்லுவாங்க. ஆமா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு சண்டாலன்னு பேர் வாங்கிடுவீங்க. குரு ராகுவை பார்த்தா குழந்தைகளால மன வருத்தம் அடையாதவங்களே இல்லை. உங்க வீட்டுல 3 குழந்தை இருக்குதுன்னு வைங்க. ஒண்ணு ஃபர்ஸ்ட் குழந்தையை கை வைக்கும், இல்லைன்னா கடைசி குழந்தையை கை வைக்கும். எங்க வீட்டுல 2 குழந்தை தான் சார் இருக்கு அப்படின்னா லாஸ்ட் குழந்தையை கை வைக்கும். எப்படி? லாஸ்ட் தொந்தரவு பண்ணும். ஒண்ணு லேட்டா பிறந்துச்சு, இல்ல குறைப்பிரசவம், இல்ல ஹெல்த் பிரச்சனை, இல்லைன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் பொருளாதாரத்தை இழந்தேன். இதை சொல்லாத குரு ராகுவே கிடையாது. இவங்களுக்கெல்லாம் பண வரவு செலவே ஒழுக்கமா இருக்காது. காசை கொடுத்தா மாட்டிக்குவாங்க. இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்பணம் கொடுத்தாங்கன்னா முடிஞ்சாங்க. இந்த இடத்த எழுதிக்கிறேன், நான் வேணா 1 லட்சம் தர்றேன், இன்னொரு 1 மாசம் கழிச்சு எழுதிக்கிறேன்னு முன்பணம் கொடுத்தா போச்சு. இவங்கெல்லாம் டேபிள் கேஷ் பிசினஸ் தான் சேஃப். பொருளை கொடு, முழு தொகையை வாங்கிக்க, இதுதான் இவங்களுக்கு உத்தமம். இல்லைன்னா தொந்தரவு பண்ணி இவங்களுக்கு வீசிங், சளி, அலர்ஜி தொந்தரவு இருக்கும். அதுக்கு மருத்துவமும் கிடைக்கும். இவங்களுக்கு சித்தர்கள் வழிபாடு ரொம்ப பிடிக்கும். சித்தர்கள் வழிபாடு பண்ணா ரொம்ப விசேஷம். குறிப்பா ராகவேந்திரர் வழிபாடு ரொம்ப டாப். சூப்பர். குரு
ராகு. இவங்க பாட்டனார் வந்து பெருமை மிகுந்த வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. இவங்க குடும்பத்துல கண்டிப்பா விஷம் தீண்டி இறந்தவர்கள், தூக்கு போட்டுக்கிட்டவங்க, விபத்துல இறந்தவங்க, தற்கொலை பண்ணவங்க ஃபேமிலியில வர்க்கத்துல இருப்பாங்க. இந்த குரு ராகுக்கு அப்படி ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப இந்த குரு ராகு பார்த்துக்குது அப்படின்னாலே நீங்க முறையா திதி தர்ப்பணம் கொடுத்துடணும், இல்லைன்னா தப்பிக்கவே முடியாது. அவங்களுக்கு தான் அந்த விஜயாபதினு ஒரு கோயிலை பத்தி பேசணும் இல்ல, இவங்க அந்த விஜயாபதி போனாங்கன்னா நல்லா கேட்கும். ஏன்னா மகான் வந்து அங்க உட்கார்ந்து இருக்காரு, விஸ்வாமித்திரர், சப்த ரிஷிகள்ல ஒருத்தர். அங்க போனாங்கன்னா இவங்களோட பிரம்மகத்தி தீரும். இந்த குரு சனி விட பிரம்மகத்தி வந்து குருராவுக்கு தான் அதிகம். குருராவுக்கு தான் அதிகம். இவங்க வந்து இயற்கையாகவே இந்த குரு ராகு பார்த்துக்கிட்டாலே பெண் சாபம் பேக் எண்ட்ல இருக்கும். எப்படி பெண் சாபம்? இவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தராவது லேடிஸ் நல்ல வாழ்க்கை வாழ்றாங்களான்னு யோசிச்சீங்கன்னா இருக்காது. இளம் வயதிலேயே கணவனை இழந்தவர்களை நிறைய குரு ராகுவில் நான் பார்த்திருக்கிறேன். எப்படி? இது நான் பார்த்திருக்கிறேன். ஜாதகம் பார்க்கும்போது கேட்டா அக்யூரேட்டா இருக்கும். வம்சாவளியிலேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது. இதுக்கு தீர்வு விஜயாபதி. பரிகாரம் நீங்க எங்கிட்ட ஜாதகம் பார்த்தா தான் கொடுப்போம்ல, இல்ல வச்சுக்குங்க, கண்டிப்பா வாழ்ந்துக்குங்க, நல்லா இருங்க. நீங்க எங்கேயோ போய் ஜாதகம் பாருங்க, அதெல்லாம் தப்பே சொல்லல. ஏன்னா எனக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியாது, நல்லா இருக்கு சொல்றேன். என்னைக்கு சார் போகணும்னு கேட்பாங்க நேயர்கள். வியாழக்கிழமை போக சொல்றேன். வியாழக்கிழமை அன்னைக்கு விஜயாபதியில போய் ஒரு நவகலச பூஜை ஒண்ணு பண்ணிக்கோங்க. நவகலச பூஜை ஒண்ணு அங்க பண்ணிக்கிட்டு நிறைய காசெல்லாம் கேட்டா கொடுக்காதீங்க. நவகலச பூஜைக்கு அதிகபட்சமா ஒரு 3000 ரூபா 4000 ரூபா ஆகும். 10,000 5,000 பண்ணவே வேணாம், சாமி மட்டும் கும்பிட்டு வந்துருக்கு. ஆமா, ஏன்னா நம்ம இது வந்து பணம் பெருக்கிற வித்தையெல்லாம் இல்லை. பரிகாரம் பண்ணிட்டு அதை பண்ணணும், அதெல்லாம் தேவையில்லை. எளிமையான பரிகாரமா இருக்கணும், நிரந்தர வெற்றியா இருக்கணும். நம்ம ஸ்டைல் அதுதான். கண்டிப்பா கண்டிப்பா. ஐயா, குரு சண்டாள யோகம் சொல்லும் போது பணம் பொருளாதாரம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல, என்னைக்கு இருந்தாலும் சண்டாளன்னு பேர் வாங்கிடுவாங்க. ஃபேமிலிலயோ ஃப்ரெண்ட்ஸுகள்லயோ குருதாக சேர்ந்தாலும் யாரு கூட நிம்மதியா இருக்க முடியும்? என்ன நல்லதை செஞ்சாலும் அவன் திருப்பி கெட்டதான் செய்ய போறான். அப்ப நீ உண்டு உன் வேலை உண்டு இருக்கிறேன் நான், சிவனேன். ஆமா, கம்மன் இருக்கிறேன். ஏன்னா அவன் பாம்பு. ஆமா, இது பணம். எவ்வளவு பணம் வந்தாலும் முழுங்கிட்டே இருக்கு. இப்பவே மிச்சம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருத்தன் பணம் தர மாட்டான் 10 ரூபா உங்களுக்கு இல்லைன்னா. இதெல்லாம் இப்ப இந்த எபிசோட்ல சொல்றேன், கேட்டுக்குங்க. கண்டிப்பா காசை சேர்த்து வச்சுக்கோங்க. குருராக இருந்தா, குருராக பாத்துக்கிட்டா, இல்ல ஒரு பைசா வாங்க முடியாது ஒருத்தர்கிட்டையும். உங்களுக்கு தரவும் மாட்டாங்க, தரணும்னு அவசியமும் இல்லை. உங்களை வாழ வைக்கிறதுக்கு அவன் பிறந்திருக்கான், நீதான் பொழைச்சுக்கணும் புத்தியா. சிறப்பு, உண்மைதானுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பா. அதை விட்டுட்டு நாம ஐயோ எனக்கு எவனுமே ஒன்னும் பண்ணல, ஏன்னு கூட கேட்கல. எதுக்கு கேட்கணும் உங்களை? நீ தப்பா பொழைச்சதுக்கு இன்னொருத்தனா பொறுப்பு. நீங்க தான் சார் சேர்த்து வச்சுக்கணும். அதுக்கு தான் சார் இதை சொல்றேன். கண்டிப்பா சேர்த்து வச்சுக்கங்க பணத்தை, இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாது. என்னைக்கு இருந்தாலும் அது காசை பிடிக்கிட்டு தான் விடும். ஒரு வியாதியை கொடுத்தாவது 5 லட்சத்தை பல்கா பிடிங்கிரும் சார். இதுக்கு தலை சிறந்த பரிகாரம் ராகராஜா வழிபாடு. என்ன வழிபாடு? நாகராஜா. குரு ராகு பார்த்துக்கிட்டாலே நாகராஜா. இதுவும் NKV ஐயா சொல்லி கொடுத்த பரிகாரமே. நாகராஜா வழிபாடு பண்ணிக்கணும். அப்ப நாகர்கோயில் போலாம், மன்னார் சாலா போலாம். மன்னார் சாலா கேரளா ஆலப்பி பக்கத்துல இருக்கு நாகராஜா டெம்பிள். மன்னார் சாலா போலாம். போயிட்டு வரும்போது நல்ல விமோசனம். இந்த கோயில் சொல்றது நானு. கண்டிப்பா மன்னார் சாலாவில் அது குருராக சேர்ந்த நாகராஜாங்கிறது சொல்லி கொடுத்தது NKV. அது இந்த பேர் இப்பதான் கேள்விப்படுறேன், மன்னார் சாலா. நான் அது சில நேரத்துல அந்த கோயிலை எடுப்பேன். அதை எடுத்து சிலருக்கெல்லாம் கொடுத்துருக்கு. எனக்கே அந்த கோயில் ஒரு நாள் என்ன வாழ வச்சது மன்னார் சாலா கோயில். இந்த சர்பத் திரேகானம்னு ஒண்ணு இருக்கு ஜாதகத்துல, அது ஒரு நாள் பேசுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. ராகு எந்த டிகிரியில இருந்து எந்த டிகிரிக்குள்ள நின்னா அது கடுமையான தோஷத்தை செய்யும்னு ஒரு கணக்கு இருக்கு. அது குறிப்பா கடகத்துல, மீனத்துல, விருச்சிகத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும். இதுக்கு பேரு சர்பத் திரேகானம். இந்தந்த டிகிரியில இருந்துச்சுன்னா நீங்க மன்னார் சாலா நான் போக சொல்லுவேன். போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும் பிரச்சனை. எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? கண்டிப்பாங்க ஐயா. ஐயா அற்புதமா சொன்னீங்க ஐயா. ஐயா இப்ப பாத்தீங்கன்னா கேது குரு பார்க்கும்போது எந்த வித பலன்கள் இருக்குங்க ஐயா? இது ஞானம், ஞானிகள், சித்த புருஷர்கள், இதெல்லாம் குரு கேது தான். குரு கேதுவை பார்க்கும்போது ரொம்ப விசேஷம். இவங்களுக்கு இயற்கையாகவே ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அதிகமா இருக்கும். ஆனா எப்பவுமே சதா காலம் ஒரு திங்கிங்லயே இருப்பாங்க. சிம்பிளா இருக்க மாட்டாங்க. ஏதாவது கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். நாலேஜபிள் பர்சன் ரொம்ப பிடிக்கும். இந்த ஏனோ தானோன்னு பேசுற ஆளுகிட்ட போவே மாட்டாங்க. நாலேஜ் இருக்கணும்,
விஷயம் தெரியணும். அப்பதான் அந்த ஆளுகளை லைக் பண்ணுவாங்க. இந்த குரு கேது. கேது. கேல யோகம்னு பேரு, ம். கோடீஸ்வர யோகம்னு பேரு. அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடன் வாங்கி வாங்கி கோடீஸ்வரன் ஆகிக்கிறது. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சக்திக்கு மீறிய கடன் இருக்கும். வட்டி கட்டுறது, நகை அடமானத்துக்கு போயிடுறது, நகையை வித்துறது, இதெல்லாம் குரு கேது பண்ணும். இவங்களுக்கு இயற்கையாகவே அரசியல் தொடர்பு, ம். அரசு அதிகாரிகள் தொடர்பு, இவங்களே அரசியல்வாதி ஆகணுங்கிற எண்ணம் நிறைய இருக்கும். குரு கேது. மகான்களை கெட்டியா பிடிச்சுக்கணும். ம். இவங்களுக்கு எப்பவுமே பொருளாதாரத்துல கவனம், சுபகாரியத்தை எடுத்து நடத்தும் போது கவனம், இல்லைன்னா சிக்கல்கள் வரும். நம்ம சக்தி என்னன்னு உணர்ந்து கடன் வாங்கினா நல்லது. ஏன்னா இவங்களுக்கு நம்பிக்கையின் பேர்ல காசு கிடைக்கும். ம். போன் பண்ணா 2 லட்சம் 10 லட்சம் 5 கோடி 4 கோடின்னு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. கவனமா இல்லைன்னா காலி பண்ணிடும். ஸோ பார்த்து இருக்கணும். இந்த குரு கேதுவுக்கு அவ்வளவு இது. ஞானக்காரகடா குரு பாக்குறதுனால இந்த ஜோதிடம் வருங்க. ஆமா, அதான் அடுத்தது அதான் சொல்றேன். ஆன்மீகம், ம். ஜோதிடம், தியானம், தவம், யோகா, பக்தி மார்க்கம், இதெல்லாம் ரொம்ப டாப். இவங்க வந்து மற்றவங்கள 10 நாள்ல கத்துக்கிட்டா இவங்க ஒரே நாள்ல கத்துக்குவாங்க. நல்ல நாலேஜ் இருக்கும். நிறைய ஆன்மீக நிகழ்ச்சி, காலையில எழுந்திரிச்சா சாமி பாட்டு கேட்கறது, பூஜை பண்றது, வீட்டில் இருக்கிற செம்பருத்தி பூவெல்லாம் பிடிக்கிட்டு வந்து பூஜா ரூம்ல வச்சுட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த குரு கேது தான். ரொம்ப நல்லா இருக்கும். வண்டி கார் ஏறினா கூட அந்த சாமி முன்னாடி இருக்கும்ல, விநாயகருக்கு தொட்டு கும்பிட்டு போறது, அந்த பூ வச்சுட்டு கிளம்புறது, லெமன் டயர்களுக்கு வச்சுட்டு கிளம்புறதெல்லாம் இவங்கதான். அந்த பயணம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. பொதுவாகவே குருவும் கேதுவும் பார்த்துக்கிட்டா இவங்களுக்கு வந்து இயற்கையாகவே யமகண்ட யோகம். எப்படி யமகண்ட யோகம்? கேது தாங்க யமகண்டம். யமகண்டத்துல இருந்தாலும் செய்யலாம் இல்லைங்களா, நல்ல விஷயங்கள். அப்படி சொல்லல, பொதுவாகவே யமகண்டத்துல பார்த்து பயந்துட்டு இருக்க வேண்டாம்னு சொல்றேன். ஓகே. இப்போ ஒரு பத்திரம் பதிவு பண்றோம், காலையில கொண்டு போய் கொடுத்துட்றோம், ஒரு யமகண்ட வேலை வருது, அப்பதான் கையெழுத்து போடுற காலம் வருதுன்னா இவங்க பயந்துக்க வேண்டாம்னு சொல்றேன். இவங்களுக்கு பாசிட்டிவ் ஒன்றும் அதுக்காக யமகண்ட வேலையில் தாலி கட்டக்கூடாது. அது தப்பு. ஏன்னா அது சாஸ்திரத்துல வந்து நம்ம கரெக்டா கொடுக்கணும், கைட் பண்ணணும். ஆனா ஒரு இயற்கையா ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும்போது யதார்த்தமா யமகண்ட வேலை வந்துருச்சு அந்த இடம், ஒரு வேலை தவிர்க்கவே முடியலையா அப்படின்னா அந்த குரு கேது பார்த்துக்கிட்டா அதை பத்தி இவங்க கவலைப்பட வேண்டாங்கிறது ஒரு டிப்ஸ். சிறப்பு சிறப்பு. மற்ற ஆளுகளுக்கெல்லாம் இது இல்லை, இவங்களுக்கு மட்டும் அது விதி. எப்படி 5, 9ல ராகு இருந்தா ராகு காலம் யோகம், அந்த மாதிரி இப்ப குருவும் கேதுவும் பார்த்துக்கிட்டா இருந்தாலும் இந்த யமகண்டம்ங்கிறது இவங்களுக்கு விதிவிலக்கு தான். அதுக்காக யமகண்டத்துல எல்லாத்தையும் நான் செய்ய சொல்லல. யதார்த்தமா ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கும், தவிர்க்க முடியாத இடத்துல அந்த இடத்துல ஒரு யமகண்டம் வந்துச்சுன்னா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்ற, அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க எடுத்துக்க வேண்டியது இல்லை. சிறப்பு. இவங்களுக்கு வந்து மகான்கள் வழிபாடு, ஞானிகள் வழிபாடு, இவங்களை வழிபட்டு கட்டியா புடிச்சுக்கிட்டாலே போதும். ஆமா, கடனை மட்டும் அதிகரிக்காம பாத்துக்கணும், சக்திக்கு மீறி. ஆமா, கட்டுக்குள் கடனை வச்சுக்கோங்க, முறையற்ற கடனை வாங்கி மாட்டிக்காது. ஆனா வாழ்நாள் ஃபுல்லா அந்த கடன்கிற விஷயம் இருக்கு. பை டெத் வரைக்கும் கடன் இல்லாத ஆளே கிடையாது. சிறப்பு. ஏதோ ஒரு கடன் வச்சிருப்பாங்க சார். இவங்க கடன் இல்லைன்னா ஹெல்த்ல கை வைக்கும். அதுக்கு கடனே கொஞ்சம் வச்சுக்கலாம், நல்லது. அந்த சக்திக்கு மீறியான்னு பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. சூப்பர் சூப்பர். ஆனா ரொம்ப ஸ்பிரிச்சுவல், ஞானம், ஆன்மீகம், ஜோதிட தேடல்கள்லாம் டாப். மந்திரங்கள்லாம் சொன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலான் இருக்கும், அப்படி சொல்லுவாங்க. சிறப்புங்க, சந்தோஷம். அற்புதமா சொன்னீங்க. கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம பார்த்துட்டு டீட்டெயிலா. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. மீண்டும் அடுத்த பதிவுல சூப்பரான விஷயத்தை பத்தி பேசுவாங்க. நன்றி. நன்றி. வாழ்க வளர்க.